அற்புதமான மூமெண்ட். இந்தியன் பெண்கள், வீர பெண்கள், சிங்க பெண்கள் நிரூபித்த மூமெண்ட்டை நம்ம மறந்துடக்கூடாது. இந்தியா வேர்ல்டு கப்பை அடிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். மென் இன் ப்ளூ ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா இன்னைக்கு விமன் இன் ப்ளூ பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். 2005, 2017 2 முறை இறுதிப் போட்டிக்கு போய் வெற்றியை பெற முடியாது இந்த இந்திய அணி இந்த முறை சவுத் ஆப்பிரிக்காவை இறுதிப் போட்டியில வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பல விஷயங்கள் நம்ம பேசி ஆகணும். இந்த வேர்ல்டு கப்பை பத்தி பேசும்பொழுது தொடக்கம் ரொம்ப சுமாராக இருந்து தோல்விகளையும் சந்திச்சது இந்தியா. என்னடா பண்ண போறாங்க இந்தியா அப்படின்னு சொல்லும் பொழுது வாழ்வா சாவான்னு ஒரு மிகப்பெரிய போட்டி, அதாவது ஆஸ்திரேலியாவோட செமிஃபைனல்ஸ், அதுல ஜெமிமா ராட்ரிக்ஸ் அடிச்சு கொடுத்து ஒரு ரெக்கார்ட் சேஸ் பண்ணாங்க. ஃபைனல்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா யார் ஜெயிச்சாலும் புது அணி ஜெயிக்க போகுதுன்னு ஆர்வத்தோடு நீங்க போட்டியை பார்த்தோம். மழை ஆட்டத்தை லேட் பண்ணிச்சு. ஆனா இந்தியா ஒரு அபாரமான தொடக்கத்தை கொடுத்தாங்க. ஓபனர்ஸ் யாருமே எதிர்பார்க்காம பிரத்திகா இன்ஜுரி ஆன போது எங்கிருந்தோ வந்த ஒரு ஷெஃபாலி வர்மா 87 ரன்கள் அடிக்கிறாங்க. கூட ஸ்மிருதி மந்தனா நல்லா காமிட்டனி அண்ட் ஓரளவுக்கு இந்தியன் பேட்ஸ்மேன் நல்லா பண்ணாலும் இந்த ஸ்கோர் என்ன நடக்க போகுது, இந்தியா டிஃபெண்ட் பண்ணுமான்னு நினைக்கும் பொழுது அற்புதமான ஒரு போலிங் போட்டாங்க இந்தியா. சோக்கர் சவுத் ஆப்பிரிக்கா மறுபடியும் ப்ரூவ் பண்ணி இந்த கோப்பையை வெற்றி பெற்றிருக்காங்க இந்திய அணின்னு சொல்லலாம். இந்திய பெண்கள் வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் சொல்லலாம். WPL இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்குன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. விமன்ஸ் பிரீமியர் லீகும் இதுக்கு ஒரு பெரிய அச்சாரமா இருந்திருக்குன்னு சொல்லலாம். இது ஹை ஸ்டேக்ஸ் போட்டியா இருந்திருக்கு. வேர்ல்டு சாம்பியன் இத்தனை அணிகளை தாண்டி ரெய்னிங் சாம்பியன் ஆஸ்திரேலியாவையும் அடிச்சு நம்ம இந்த ஃபைனல்ஸ்ல ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னும் பொழுது இது அபாரமான ஒரு ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஆண்களுக்கு எந்த விதத்திலும் இளைத்தவர் நாங்கள் அல்ல அப்படின்னு இன்னைக்கு பெண்கள் காமிச்சிருக்காங்க. குறிப்பா இந்திய பெண்கள் அபாரமான ஒரு போட்டி. பல ஹீரோ பல நேரங்களில் ஸ்டெப் அப் அண்ட் செட் நாங்க இருக்கோம் நாங்க பாத்துக்கிறோம்னு. ஒரு போட்டியில ஸ்மிருதி மந்தனா அடிச்சாங்க, ஒரு போட்டியில ஹர்மன் பிரீத் கௌர் அடிக்கிறாங்க, ஒரு போட்டியில ஷெஃபாலி வர்மா ஃபைனல்ஸ்ல அடிக்கிறேன்றாங்க, ஜமேமா ஒரு போட்டியில் எடுக்கிறாங்க, போலிங்ல ராதா யாதவ் கலக்குறாங்கன்னு ஒரு ஆல் டுகெதர் ஒரு அல்டிமேட்டான பர்ஃபார்மன்ஸா இந்திய அணி இதை கொடுத்திருக்காங்க. இந்த போட்டியின் மூலமா நாங்க ஏன் சூப்பர் பவர் கிரிக்கெட்ல அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் சூப்பர் பவர்னு காமிச்சிருக்க இந்த தருணம் நிச்சயமா நம்ம சந்தோஷமா கொண்டாட வேண்டிய ஒரு தருணம். இது எந்த வகையிலும் இந்தியா 2011 வேர்ல்டு கப் ஜெயிச்சதற்கு சலைத்ததால இன்ஃபேக்ட் அதை விடவும் மேலான ஒரு விஷயமா நம்ம இதை பார்க்கலாம். அப்கோர்ஸ் ஹோம் அட்வான்டேஜ் இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதுல நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருந்திருக்கு. கொண்டாட்டங்கள் தொடங்கியாச்சு. இந்தியா ஒரு சூப்பர் பவர் இன் கிரிக்கெட்டிங் வேர்ல்ட் அப்படின்றத மறுபடியும் காத்திருக்கு. இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த போட்டியில் ஜெயித்தால், இந்த போட்டியில் இந்திய அணி ஜெயித்தால் 125 கோடி பரிசு தொகை வழங்கப்படும் பிசிசிஐ சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த பிளேயர்கள் அதை சாதிச்சும் காட்டாங்க. இன்னைக்கு போட்டி எவ்வளவு ஹை இன்டென்சிட்டி பாருங்க. உலகத்துல இருக்கிற உச்சபட்ச எல்லா கிரிக்கெட் ரசிகர்களும் இந்த போட்டி ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு கிரவுண்ட் ரோஹித் சர்மா போன்ற கிரிக்கெட் வீரர்கள் கிரவுண்டிலேயே இருந்து இவங்களை என்கரேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிரேட் ஷோ பை ஹர்மன் பிரீத் தலைமையில இந்த அணி அற்புதமா விளையாடி இருக்கு. ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. கிட்ட பல தடவை இந்த வெற்றி இழந்த இந்திய பெண்கள் இந்த முறை நாங்க கலக்கிட்டோம்டா, சிங்க பெண்கள் தான் நாங்க முடிச்சுட்டோம்டா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்தியாவுக்கு பெற்றுக் கொடுத்திருக்காங்க. சந்தோஷமான தருணம் இது. நம்ம இந்த கொண்டாட்டங்கள் இன்னைக்கு தொடங்கி இந்த கொண்டாட்டங்கள் அடுத்து வர சில நாள் கண்டிப்பா தொடங்க போகுது, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க போகுது. பாராட்டுதல் எந்த வகையிலும் ஆண்களுக்கு பெண்கள் இழைத்தவரல்ல, இன்ஃபேக்ட் ஒருபடி மேல அப்படின்னு இந்த முறை காமிச்சிருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபைட்டிங் ஸ்பிரிட், இன் டர்ம்ஸ் ஆஃப் டீம் எஃபெக்ட், இன் டர்ம்ஸ் ஆஃப் கோச்சிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸிகியூஷன் ஆஃப் தேர் பிளான்ஸ் அற்புதம்னு சொல்லலாம். இது ஒரு அபார வெற்றி, இந்தியர்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வெற்றி. தொடங்கட்டும் கொண்டாட்டம். பாராட்டுக்கள் ஹர்மன் பிரீத் கௌர் அணிகளுக்கு அண்ட் ஷெஃபாலி வர்மா டெஸ்டினி சைல்டுன்னு சொல்லலாம். செமிஃபைனல்ஸ் வரைக்கும் அவங்க டீம்ல கண்டென்ஷன்ல இல்ல, அவங்க டீம்ல எடுக்கல. பிரத்திகா இன்ஜுரிக்காக ஷீ ஸ்டெப்ட் இட், வந்தவங்க கடைசியில கலக்கிருக்காங்க. சோ இந்த முறை இயற்கை நேச்சர் எல்லாமே இந்தியாவுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெற்றி இந்தியாவுக்கு. வெற்றி கொண்டாட்டங்களை பார்க்கிறோம் நம்ம மைதானத்துல. மும்பை மைதானம் நவி மும்பை டிவே பட்டேல் ஸ்டேடியம்ல மிகப்பெரிய கொண்டாட்டம் தொடங்கிட்டு இருக்கு. வெற்றி பெற்ற சந்தோஷத்துல இந்திய அணி அவங்களுடைய அந்த செலிப்ரேஷனே நமக்கு சொல்லுது அவங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி கொடுத்திருக்காங்க கிரவுண்ட்லன்னு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 வாரங்கள் 4 வாரங்கள் சுமாரான வாரங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கடுமையான சேலஞ்சிங் வாரமா இந்திய பெண்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட்ல இருந்த இந்த டோர்னமெண்ட் இவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குவாலிஃபை ஆறாங்க. எப்படி குவாலிஃபை ஆறாங்க? 4வது இடத்துல செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆறாங்க. வாழ்வா சாவா போட்டியில குவாலிஃபை ஆறாங்க. 4வது இடத்துல இருக்காங்கன்னும் பொழுதே ஐயோ இவங்க என்ன பண்ண போறாங்க, ஹோஸ்ட் ஆச்சு நினைக்கும் போது கொண்டு வாங்க செமிஃபைனல் ரெய்னிங் சாம்பியன்ஸா ஆஸ்திரேலியாவோட போட்டி அப்படின்னு சொல்லும்போது இன்னும் பெரிய அதிர்ச்சி விளையாட்டு ரசிகர்களுக்கு. நம்ம ஆஸ்திரேலியாவை அடிக்க முடியுமா? ஏன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் கிரிக்கெட்டிங் நேஷன் ஆச்சு அவங்க நினைச்ச போது இல்ல, நாங்க எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நாட்டுக்காக விளையாடும் போது வெற்றி ஒன்றே எங்கள் இலக்குன்னு களமிறங்கி 339 என்ற ஸ்கோர், அது ரெக்கார்ட் சேஸ் அது பண்ணி காமிச்ச இந்திய அணி ஃபைனல்ஸ்க்கு வரும்போது தே ஆர் ஆல் கன்ஸ் பிளேசிங்.
எனர்ஜி இருக்கா? ஒரு மிகப்பெரிய செமிஃபைனல் முடிச்சுட்டு வந்திருக்காங்களே, இந்தியா இந்த போட்டியில என்ன பண்ண போறாங்கன்னு ஒரு கேள்வி எல்லார்கிட்டயும் இருந்துச்சு. ஆனா வெரி கிளியர் தேவர் அவங்க பிளான்ஸ் அழகாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஓப்பனர் ஷுட் பிளே ஃபார் லாங்கர் டைம். 15 6 ஓவர்கள் வரைக்கும் ஆடி 100 ரன்கள் பார்ட்னர்ஷிப் ஓப்பனர்ஸ் கொடுத்த பின்பே இந்தியா ஓரளவுக்கு சாலிட் ஸ்டார்ட் கொடுத்தாங்க. பட் அப்கோர்ஸ் எல்லாரும் பெரிதும் எதிர்பார்த்த ஜெமிமா ராட்ரிக்ஸ் இந்த போட்டியில ஏமாற்றத்தை அளித்தாலும் பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்கள் அவங்க பங்கு காட்டினாங்க. யாருமே தன்னோட இண்டிவிஜுவல் ஸ்கோருக்கு இல்லாம அணிக்காக விளையாடுறத நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 297 அப்படின்றது ஃபைனல்ஸை பொறுத்த மட்டும் அது ஒரு மிகப்பெரிய ஸ்கோராக இருக்கும்ன்றது எல்லாருமே நம்பினாங்க. ஏன்னா ஒரு சாதாரண லீக் போட்டியிலையோ வேறொரு போட்டியிலையோ 297 கடந்து போயிடலாம். ஆனா ஃபைனல்ஸ் போது மிகப்பெரிய ஒரு பிரஷர் இருக்கு. அதை தாண்டி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இந்தியா அரங்கு நிறைந்த ஒரு சண்டே கிரவுட் இந்தியாவை சேர் பண்றாங்க. ஒவ்வொரு டாட் பாலுக்கும் ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் சேர் பண்ணும்போது அந்த பிரஷர் எக்ஸ்ட்ரா பிரஷர் ஆன் சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன் 297 ஒரு 350 ஸ்கோர் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அப்கோர்ஸ் அவங்க அணி தலைவர் சவுத் ஆப்பிரிக்கா அணி தலைவர் இறுதி வரைக்கும் கடுமையா போராடுறாங்க. லோண்டர் வால் ஒரு 100 அடிக்கிறாங்க. அவங்க நின்று இருந்தாங்கன்னா கூட இது 2 பேட்ஸ்மேன் இருந்தாங்க ஸ்கோரை சேஸ் பண்ணலாம். பட் மைதானமும் போக போக கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. விக்கெட் பால் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஸ்பின் எடுக்க ஆரம்பிச்சது. ஸோ இந்தியன்ஸோட ஸ்ட்ரென்த்துக்கு இந்த விக்கெட் போக போக மாற ஆரம்பிச்சதுன்னு சொல்லும். சவுத் ஆப்பிரிக்காவும் கடுமையாக முறைச்சிச்சாங்க. பட் நிறைய விக்கெட் உள்ளது. ஒன் டே போட்டி இஸ் ஆல் அபவுட் ஹோல்டிங் யுவர் விக்கெட். லாஸ்ட் 10 ஓவரில் அடிப்பது என்பது இவங்க நல்ல ரன் ரேட் வச்சுக்கிட்டே இருந்தாலும் விக்கெட்டை லூஸ் பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட்லி அந்த எல்லை கோட்டை தாண்ட முடியல. ஒரு மிகப்பெரிய விக்டரி இந்த ஃபைனல்ஸ் ஃபார் இந்தியன் டீம் சொல்லலாம். அகைன் நான் மறுபடியும் சொல்லக்கூடியது ஹர்மன் பிரீத் கௌரோட டிட்டர்மினேஷன். தேவையான போட்டியில் ரன் அடிப்பது ஹர்மன் பிரீத் கௌர். ஸ்மிருதி மந்தனா கிளாஸ் வேர்ல்ட் நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன். ஏன் நம்ம அவங்கள சொல்றோம் அப்படின்றது நமக்கு இப்பதான் தெரியுது. பிகாஸ் ஹர்மன் பிரீத் கௌரோட அந்த பேட்டிங் எப்ப அடிக்கணும், எந்த பால் அடிக்கணும், எங்க விக்கெட்டை காக்கணும் ரொம்ப அழகா இருந்தாங்க. மறந்துடாதீங்க பிரத்திகாவோட கான்ட்ரிபியூஷன். இன்ஜுரி செமிஃபைனல்ல இருந்து அவங்க ஆடல கடைசி 2 போட்டி தான் சொன்னாலும் பிரத்திகா கொடுத்த ஸ்டார்ட் ஒரு எந்த அவங்க ஹோல்டு பண்ணி ஸ்மிருதிக்கு சப்போர்ட் பண்ண விஷயத்த மறந்துடவே முடியாது. எக்ஸ்ட்ராடினரி பேட்ஸ்மேன் அவங்க பேட்ஸ்மேன். அவங்க நமக்கு இந்த போட்டியை பொறுத்த மட்டும் இந்த டோர்னமெண்ட்ல அவங்க ஒரு பெரிய கை கொடுத்தாங்கன்னு நான் சொல்லலாம். அப்கோர்ஸ் நம்ம போலர்ஸ் ஃபீல்டர்ஸ் ஆல் புட்டு சில கேட்சஸை ட்ரா பண்ணிருக்கலாம். அப்கோர்ஸ் அதெல்லாம் நடந்தாலும் விக்டரி இஸ் ஃபார் இந்தியா அப்படின்னும் பொழுது வேர்ல்ட் கிரிக்கெட்டிங் அதாவது சமீபத்தில் நம்ம பார்த்தோம் இந்தியா T20 கோப்பையை ஜெயிக்கிறாங்க, ஏசியா கப்பை ஜெயிக்கிறாங்க. ஆண்கள் அணி பெண்களும் வந்துட்டு நாங்க பின்னாடியே வரோம்னு சொல்லி தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆக இந்த வெற்றி என்பது அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் கிட்ஸ் என்கரேஜ் பண்ணும். இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிற இந்திய அணியிலிருந்து சில மூத்த வீரர்கள் வெளியே போகும்போது புது வீரர்கள் உள்ள வரும்போது புது ரத்தம் பாய்ச்சப்படும். அவங்களுக்கு இதுதான் பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு தருணமா இருக்கும். இந்தியா ஜெயிச்சு நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் உள்ள வருவாங்க. ஏன்னா ஜெமிமா ராட்ரிக்ஸ் கதையை நம்ம அப்படிதான் பார்த்தோம். 11 வயது குழந்தையாக இருந்தபோது ஜெமிமா ராட்ரிக்ஸ் வீட்டுக்கு பின்னாடி டெண்டுல்கர் 2011 வேர்ல்டு கப் ஜெயிச்சு கோப்பையோட வந்ததை நம்ம பார்த்தோம். அதுதான் என்ன உந்துதலா இருந்தது. இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு சொன்னாங்க. இந்த வெற்றி மேலும் பல பெண்களை ஊக்குவிக்கும். பலர் நாளைக்கு பேட்டிங் பாயிலும் கல் எடுப்பாங்க. பல பேர் நாளைக்கு கிரிக்கெட் ஒரு ஸ்போர்ட்டா கரியரா எடுத்து இந்தியா பெருமைப்படுத்துவாங்க. நம்ம நிச்சயம் நம்பலாம். இது தொடக்கம். இந்த வெற்றி ஒரு மிகப்பெரிய ஜெனரேஷனல் ஒரு தொடக்கமா இருக்க போது சந்தோஷமான தருவம். கொண்டாட மகிழ வேண்டிய கொண்டாட்டம் 3வது நாள்ல முடிய போது இல்ல, ஒரு வாரம் நம்ம இதை கொண்டாட போறோம்னு சொல்லலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்தியா. ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹர்மன் பிரீத் கௌர். ஒரு பியூட்டிஃபுல் டிஸ்பிளே. இந்த கிட்டத்தட்ட ஒரு 4 வாரங்கள் நம்மளை கிரிக்கெட்டா நல்ல கிரிக்கெட் விளையாடி சந்தோஷப்படுத்துற அடிக்கு பாராட்டுக்கள் எவ்வளவு கொடுத்தாலும் தகும் அப்படின்றத மாற்றுக்கிறது இல்லை.